ஸோ ஹாய் guys, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு நான் அவங்க பர்த்டேக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 5 கிஃப்ட்ஸ் கொடுத்துருந்தேன். இது வந்து 6th கிஃப்ட்டு. இது என்னைக்கு கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா பர்த்டே நேற்று. ஸோ இன்றைக்கி தான் வந்துருந்துச்சு அந்த கிஃப்ட்டு. ஸோ அதனால அது என்ன கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப ஈகராக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அந்த கிஃப்ட் என்ன பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய பேர் என் சேனலில் நியூவாக பார்க்குறீங்க. அவங்களாம் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் அந்த பெல் பட்டனை தட்டிடுங்க. அப்போ தான் வந்துட்டு என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும். ஸோ என்ன திங்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு நானும் என்னோடய ஃப்ரெண்டும் சக்தி சாய்ஸ்ரீன்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டு, நாங்கள் 2 பேரும் வந்துட்டு ஃபோட்டோ ஸ்டூடியோ போயிட்டு 2 ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் பார்த்திங்கன்னா பண்ணியிருந்தோம். அதுதான் எங்களோட வீட்லேயே வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஃப்ரேமு. ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து எங்கள் வீட்டில் வந்துட்டு ஓகே நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் ஃபோட்டோ போடணுன்னு ரொம்ப நாளாக திங்க் பண்ணிகிட்டு இருந்தோம். சரி ஓகே நமக்கு அம்மாவுக்கு அப்புறம் ஃபேமிலி ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே சேர்த்தே நம்ம வந்துட்டு ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு வந்து எங்கள் அம்மா அது வந்துட்டு 18x24 இன்ச்சஸ் சைஸ் அது வந்து கொடுத்துருந்தோம். அது வந்து பெரிய ஃபோட்டோ, நல்லா எங்கள் அம்மா மட்டும் தனியாக இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ. அது வந்து பார்த்திங்கன்னா வந்து 3000 rupees காஸ்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் என்னோட வந்துட்டு சின்ன வயசுலேருந்து பெருசாகிற மாதிரி ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு 6 ஃப்ரேம்ஸ் சொல்லியிருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா வந்து டோட்டலாக வந்துட்டு அது ஒரு 3000, 3000, 6000 ஆச்சு. ஸோ நம்ம வந்து பார்க்கலாமா, என்னோடய ஃபோட்டோஸ் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்து அந்த 6 ஃப்ரேம்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரேம் பார்க்கலாமா. இந்த ஃப்ரேம் தான் இந்த ஃபஸ்ட்டு ஃப்ரேமு. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் சின்ன வயசில், அதாவது 2 to 3 months நினைக்கிறேன், இந்த ஃபோட்டோ எடுத்து 3 monthஸில் தான் நான் எடுத்தேன் இந்த ஃபோட்டோவை. இதில் வந்து நான் க்யூட்டான அழகாக ஒரு போஸ் கொடுத்துருப்பேன். எனக்கு இந்த போஸ் இதுதான் இந்த ஃபஸ்ட்டு நான் எடுத்த 3 months ஃபோட்டோ. இதுதான் ஃபஸ்ட்டு ஃபோட்டோவாக நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ செகண்ட் ஃபோட்டோ பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து என்னை தூக்கி வச்சுருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து எனக்கு ஒரு 6 months இருக்கும் போது எடுத்த ஃபோட்டோ. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மெமரபிளான ஒரு ஃபோட்டோனா அது இது. ஸோ இதுதான் இந்த செகண்ட் ஃபோட்டோ. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இது ஒரு க்யூட்டான ஒரு ஃபோட்டோ. ஸோ இதில் வந்து நான் பாவாடை சட்டை போட்டுட்டு இந்த ஹேர் கட் பாருங்களேன், எல்லோரும் நோட்டீஸ் பண்ணிங்களா, க்யூட்டாக இருக்குல்ல. இது எங்கள் அம்மா தான் வந்துட்டு ஹேர் ஸ்டைலிஸ்ட் எனக்கு சின்ன வயசுலலாம். ஸோ அவங்க தான் பண்ணி விட்டாங்க, அழகாக இருந்துச்சு. ஸோ வந்து இது வந்து நம்மளோட 3rd ஃபோட்டோ. ஸோ இது வந்துட்டு க்யூட்டாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஃபோட்டோ. ஸோ அதுக்கப்புறமேட்டு இதுதான் என்னுடைய 4th ஃபோட்டோ. ஸோ வந்துட்டு இந்த ஃபோட்டோ எனக்கு ஒரு 5 years இருக்கும். 5 yearsல தான் இந்த ஃபோட்டோ எடுத்தாங்க. அதே மாதிரி இந்த ஃபோட்டோ நான் உங்களுக்கு வந்துட்டு சொல்லலை. இந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா வந்து 1.5 years மாதிரி எடுத்தது. இது வந்து 5 years எனக்கு இருக்கும்போது எடுத்தது. இந்த ஃபோட்டோ வந்துட்டு எங்களோட ஹோம் டவுனுக்கு போகும்போது அங்கே வந்து சீனரிலாம் நிறையா இருக்கும்ல. ஸோ அங்கே வந்துட்டு ஒரு சீனரியில் நான் போய் எடுத்த ஒரு பிக்சர் தான் இது. இதுதான் நம்மளோட 4th ஃபோட்டோ. ஸோ வந்து இது நம்மளோட 5th ஃபோட்டோ. இதுவுமே என்னோடய ஹோம் டவுனில் எடுத்த ஃபோட்டோ தான். நானும் எங்கள் அப்பாவும் இருக்கிற மாதிரி ஒரு பிக்சரு. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து 10 years இருக்கும் போது எடுத்த ஃபோட்டோ. இது அழகாக இருக்கும், அது ஜாக்கெட்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு இந்த ஃபோட்டோ. ஸோ இதுதான் என்னோடய 5th ஃபோட்டோ. ஸோ அண்ட் தென் என்னோட 6th and final ஃபோட்டோ. இதுதான் இந்த 2025 கரண்ட் ஃபோட்டோ. இந்த இயர் என்னோடய பர்த்டே வரும்போது எடுத்த ஒரு ஃபோட்டோ. இது வந்து எங்கே எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சென்னையில் ஷர்டன் கிராண்ட் ரெசார்ட் தெரியும்ல, அங்கே வந்துட்டு நாங்கள் வந்து தி ரீஃப் ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு பஃபெட் புக் பண்ணி சாப்பிட்ருந்தோம். அங்கே எடுத்த ஒரு க்யூட்டான ஒரு பிக்சர்னால் அது இதுதான். அது ஸோ அதில் கூட பார்த்திங்கன்னா நான் ஒரு க்யூட்டான ஃப்ளவர் வச்சுருப்பேன். இது வந்து ஹவாய் ஃப்ளவர் மாதிரி அழகாக இருந்துச்சு. ஹவாய் பார்த்திங்கன்னா வந்து இதுதான் என்னோடய 6 ஃப்ரேம்ஸு. ஸோ இதை வந்து அப்படியே வந்து என்னோடய வாலில் வந்துட்டு அப்படியே ஸ்லாண்டிங்காக முதல்லேருந்து இப்போ வரைக்கும் நான் எப்படி வந்துட்டு க்ரோ அப் ஆகியிருக்கேன், என்னோடய லெவல் எப்படி இருக்குது,
அதுக்கப்புறம் வந்துட்டு நான் எவ்வளோ அழகாக இருந்திருக்கேன் சின்ன வயசில் அப்படிங்கிறதெல்லாம் காட்டுற மாதிரி நான் ஃபோட்டோஸ்லாம் தான் இது வந்து சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ என்னோட ரொம்ப ரொம்ப மெமரபிளான ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு செலக்ட் பண்ணி நாங்கள் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபோட்டோஸ்லாம் செலக்ட் பண்ணுறதுக்கே எங்களுக்கு வந்துட்டு 1 வீக் ஆச்சு. நம்ம தேடி 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 எங்கே ஃபோட்டோஸ் கொடுக்கலாம், நம்ம வந்துட்டு எப்படி வந்து கொடுக்கலாம், அந்த மாதிரி நிறைய எங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருந்துச்சு. அதே மாதிரி நாங்கள் என்ன ஃபோட்டோ ஸ்டூடியோவில் பண்ணியிருந்தோம், இது வந்து எங்களுக்கு பயங்கரமாக பண்ணி கொடுத்துருந்தாங்க அந்த ஃபோட்டோ ஸ்டூடியோ. எங்களுக்கு பார்த்தோன்னே நாங்கள் அங்கே போய் இன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்தோம். இப்போ தான் வாங்கும் போதே வந்து பார்க்கும் போது செம்மையாக இருந்துச்சு. ஃபோட்டோலாம் வந்து எடிட் பண்ணி நம்ம வந்துட்டு ஃபோட்டோஸ்லாம் வந்து இன்னொருத்தங்க கிட்ட நின்றுட்டு இருந்தாங்கன்னா வந்துட்டு அதெல்லாம் வந்து அவங்க எடுத்துகிட்டு அங்கே பின்னாடி என்ன இருக்குதோ அதை ட்ரீயே வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. எங்களுக்கு அழகாக இருந்துச்சு. சில ஃபோட்டோஸ்லாம் எனக்கு அப்படி தான் பண்ணாங்க மர்ஜ் பண்ணி. ஸோ வந்து அந்த ஃபோட்டோ ஸ்டூடியோ என்னன்னு நம்ம வந்து பார்க்கலாமா? ஸோ நாங்கள் வந்து எங்கே பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பின்னாடி எல்லா ஃபோட்டோஸ் பின்னாடியும் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டிக்கர் பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து 576 மெகா பிக்சல்ஸ் அப்படின்ற ஒரு கடையில் தான் பண்ணியிருந்தோம். இவங்க வந்து என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெட்டிங்ஸ், ஈவெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு பேபி ஸ்டூடியோ அண்ட் ப்ராப்ஸு, கஸ்டமைஸ்டு கிஃப்ட்ஸ் அண்ட் ஃப்ரேம்ஸு, அந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் அந்த நிறையா பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட நம்பர் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். 7358000576. இதுதான் எங்களோட கான்டாக்ட் நம்பர். உங்களுக்கும் என்ன மாதிரியே ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வந்துட்டு நிறைய ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் அண்ட் பியூட்டிஃபுல்லான பிக் அண்ட் ஸ்மால் என்ன டைப் ஆஃப் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் பண்ணணுன்னாலும் ஆயில் பேஸ்டல் பெயிண்டிங்ஸ் அண்ட் நார்மல் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாமே பண்ணுவோம். இவங்க கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணி பாருங்கள். இவங்க வந்து தாம்பரம் மாடம்பாக்கத்தில் தான் பார்த்திங்கன்னா இருக்காங்க. ஸோ நம்ம லாஸ்ட் அண்ட் பிக் ஃபோட்டோ ஃப்ரேம் பார்த்துடலாமா? ஸோ பார்த்திங்கன்னா வந்துட்டு எங்கள் அம்மாவோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஃபோட்டோ ஃப்ரேம் தான் பார்க்க போகிறோம். எல்லோரும் கண்டிப்பாக ஈகராக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ வந்துட்டு காட்டிடலாமா? ஸோ காட்டுன்னு தான் நினச்சிங்க, காட்ட மாட்டேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ஒன்று பார்த்துடலாம். இது வந்துட்டு என்னோடய ஃபோட்டோ ஃப்ரேமு. இதில் வந்து இந்த பார்டர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஒரு மாதிரி நீட் அண்ட் ஃபினிஷாக இருக்குது. இந்த பார்டர் கூட நாங்கள் செலக்ட் பண்ணது. ஸோ வந்து நாங்கள் செலக்ட் பண்ணதுன்னா வந்துட்டு அவங்களே வந்துட்டு நமக்கு வந்து சாய்ஸஸ் கொடுக்குறாங்க எது லேட்டஸ்ட் மாடல்னு. அந்த லேட்டஸ்ட் மாடலில் இதுதான் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக லேட்டஸ்ட்டாக வந்த ஒரு மாடலு. ஸோ இதவே நாங்கள் வந்துட்டு என்னோடய எல்லா ஃபோட்டோஸுக்குமே இதுவே வந்துட்டு கரெக்டாக ஃபிட் ஆச்சு. சில இதுக்கெலாம் வந்துட்டு ஃப்ரேம்ஸ் பார்த்திங்கன்னா ஃபிட் ஆகாது. பட் என்னோடய எல்லா ஃபோட்டோஸுக்குமே வந்து அழகாக அந்த ஃப்ரேம்ஸ்லாம் ஃபிட் ஆச்சு. ஸோ அதனால் எல்லா ஃபோட்டோஸ்க்குமே வந்துட்டு நாங்கள் அதே போட்டோம். பட் எங்கள் அம்மா ஃபோட்டோவுக்கு நாங்கள் ஒரு மாதிரி வேறு மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருந்தோம். சரி, ஓகே, கடைசியாக ஃபைனலாக நம்ம பார்த்துடலாமா? ஸோ இதுதான் வந்துட்டு எங்கள் அம்மாவோட ஃபோட்டோ ஃப்ரேமு, அம்மாவோட ஃபைனல் ஃபோட்டோ ஃப்ரேமு. ஸோ இதிலலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃப்ரேம்ஸ் பார்த்திங்கன்னா வேறு டிசைனில் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா வந்துட்டு நான் போட்டது வந்து எங்கள் அம்மாவோட பிக்சருக்கு மேட்ச் ஆகாத காரணத்தினால் நாங்கள் வேறு ஃப்ரேம் போட்டிருந்தோம். இந்த ஃப்ரேம் கூட அழகாக தான் இருந்துச்சு. பார்த்திங்களா, நான் இங்கே இருக்கேன். ஸோ இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்திங்களா? நம்ம வாலில் மாட்டினோம்னா கண்டிப்பாக வந்துட்டு நல்லா வந்து பெருசாக அழகாக தெரியும். ஸோ இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் தான் நாங்கள் வந்து போட்டிருந்தோம். சூப்பராகவுமே இருந்துச்சு. பார்க்கும் போதே அப்படி அட்ராக்டிவாகவும் நல்லா பெருசாக இருக்கும். ஸோ வந்துட்டு இந்த 7 ஃப்ரேம்ஸ் தான் நாங்கள் வந்துட்டு வாங்கியிருந்தோம். அதே மாதிரி இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் தான் நான் எங்கள் அம்மாவுக்கு வந்து பர்த்டேக்கும் கிஃப்ட்டும் பண்ணியிருந்தேன். நாங்கள் சர்ப்ரைஸாக உங்களுக்கு கொடுக்குற மாதிரி வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருந்தோம். பட் அது வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்துட்டு டெலீட் ஆகிடுச்சு. ஸோ அந்த காரணத்தினால் உங்களுக்கு இந்த காட்டுற மாதிரி ஒரு வீடியோ வந்துட்டு உங்களுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ பாய் காய்ஸ், ஐ எம் சைனிங் ஆஃப் விலினா. பாய்.